வெல்கம் டு வாங்க ருசிக்கலாம் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு இன்ஸ்டன்ட் புளியோதரை பொடி. இது நீங்கள் குயிக்காக லஞ்ச் பாக்ஸ்க்கு பேக் பண்ணிடலாம், இல்லை எங்கேயா ட்ரிப்புக்கு போகும்போது கூட இந்த மாதிரி நீங்கள் புளிசாத பொடி செஞ்சு எடுத்துகிட்டு போகலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம தனித்தனியாக எல்லாத்தையும் வறுத்து பொடி பண்ணிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் கடலைப்பருப்பு 1 கப்பு எடுத்துக்கோங்க. இதை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். 1 கப்பு உளுத்தம்பருப்பு போட்டு அதையும் இந்த மாதிரி பொன்னிறமாக சிவக்கிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இதில் தனியா 2 டேபிள் ஸ்பூன், வெந்தயம் 1/2 டீஸ்பூன், மிளகு 1 டேபிள் ஸ்பூன், ஜீரகம் 1 டேபிள் ஸ்பூன், இது மொத்தமாக சேர்த்து இப்போ நம்ம வாணலியில் கொட்டிக்கலாம். நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்து 2 டீஸ்பூன் வெள்ளை எள்ளு, நீங்கள் கருப்பு எள்ளு இருந்தாலும் சேர்த்துக்கலாம். என்கிட்ட வெள்ளை எள்ளு இருக்குது, அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அதே வாணலியில் 1 கை கருவேப்பிலை போட்டு வறுத்துக்கலாம், நல்லா வாசம் கொடுக்கும். கடைசியாக இப்போ கல் உப்பை போட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். அதே வாணலியில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு ஒரு 10 வரமிளகா, உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் வரமிளகா கூட்டியோ கூடவோ சேர்த்துக்கோங்க. அதை நல்லா சிவக்க வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா அதே வாணலியில் கொஞ்சமாக 2 லெமன் சைஸ் புளி சேர்த்துக்கோங்க. புளியும் ஆயிலே ஃப்ரை பண்ணி எடுக்கணும், அப்போ தான் நீங்கள் அரைக்கும்போது மிக்ஸி ஜாரில் ஒட்டாமல் வரும். இப்போ புளியும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ வறுத்த எல்லாத்தையுமே கடலைப்பருப்பு, கருவேப்பிலை எல்லாத்தையுமே நம்ம நல்லா ஆற வைக்கலாம். புளியும் மிளகாவும் மட்டும் தனியாக வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு மிக்சர் ஜாரில் தனியாக வச்சுருக்க புளியும் மிளகாவும் ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ இதோடையே நம்ம வறுத்து வச்சுருக்க பருப்புகள் எல்லாத்தையும் சேர்த்து அதோட 1 டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூளையும் சேர்த்து இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த இன்ஸ்டன்ட் புளியோதரை பொடி வச்சு நான் புளிசாதம் செஞ்சு காட்டுறேன். ஒரு வாணலியில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு பொரியட்டும். இது கூடவே 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. ஒரு 10 வேர்க்கடலை, இல்லைன்னா இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், அப்புறம் இந்த சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா கடைசியாக இப்போ புளியோதரை பொடி ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம வடித்து வச்சுருக்க சாதத்தை சேர்த்துக்கலாம். பச்சரிசி இல்லை புழுங்கலரிசி எது வேணால் உங்கள் விருப்பம். இப்போ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். பாருங்கள், இந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டிங்கன்னா 2-3 மாதத்துக்கு இது வரும். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன்.